New Hope TV, your encounter with God. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையை உணர்ந்து அறிந்து நாம் செயல்பட வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து நான் தொடர்ந்து பேச போகிறேன். அதற்கு முன்பதாக ஏற்கனவே நாம் பார்த்த குறிப்புகளை நாம் மறுபடியும் சிந்தித்து பார்க்க போகிறோம். அவன் தேவன் என்று தன்னைத்தானே உயர்த்தி தான் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று அவன் ஜனங்களை கட்டாயப்படுத்தி அல்லது ஜனங்களிடத்தில் டிமாண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக அவன் தேவனை தூஷிக்கிறவனாய் இருப்பான் என்று தியானித்தோம். தேவனுக்கு விரோதமாய் தன் வாயை திறந்து அவன் தேவனை தூஷிப்பான். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, சாத்தான் அவனுக்கு கொடுக்கும் அற்புத வல்லமைகளை உடையவனாய் அவன் இருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ நான்காவதாக கடைசியாக கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்ன காரியம் என்னென்றால், இந்த அந்தி கிறிஸ்து என்பவன் he will desecrate God's temple, தேவனுடைய ஆலயத்தை அவன் அசுத்தப்படுத்தி அவன் அங்கே நிற்பான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஐந்தாவது காரியத்திற்கு இன்றைக்கு நாம் வரப்போகிறோம். அந்தி கிறிஸ்து முழு அதிகாரத்தோடும் ஆளுகை செய்வான். ஓகே, வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5 மற்றும் 7ஆம் வசனங்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஓகே, நாம் சொன்னோம், நடுவிலிருந்து தடை செய்கிறவர் அகற்றப்பட்டால் ஒழிய கேட்டின் மகனாகிய அவன் வெளிப்பட முடியாது. அந்த தடை செய்கிறவர் யார் என்று சொன்னால் அவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தடை செய்கிறவராயிருக்கிறார். தடை செய்கிற அவர் அகற்றப்படும் பொழுது தான் அவன் இந்த பூமிக்குள் இறங்கி வருகிறான். சோ உலகத்துல சபை இருந்த வரைக்கும் சாத்தான் சபைக்கு விரோதமாய் கிரியை செய்தான். பலவிதமான உபத்திரவங்களை கொண்டு வந்தான், போராட்டங்களை கொண்டு வந்தான், சோதனைகளை கொண்டு வந்தான். ஆனால் ultimately the authority still belonged to the church. அதிகாரம் என்பது இன்னமும் சபையினுடைய கரத்திலே தான் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் சபை என்றைக்கு உலகத்தை விட்டு அகற்றப்பட்டதோ, தேவன் எப்பொழுது தன்னுடைய சரீரமாகிய சபையை இந்த பூமியை விட்டு எடுத்து கொண்டாரோ, இப்பொழுது அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இது லிமிட்டட் ஸ்பியர் ஆஃப் அத்தாரிட்டி. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவுக்கோ கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நம்ம பார்க்கும்பொழுது சகல பாஷைக்காரர்கள், ஜாதிகள், கோத்திரங்களின் மேல, ஜனங்கள் மேல அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா அவனுடைய ஸ்பியர் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் லிமிட்டட் டு தி எர்த் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலக தளத்துக்கு அடுத்த அந்த தளத்துல மட்டும்தான் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னொரு காரியம் அதுல நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தான் அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த அதிகாரம் நிரந்தரமான அதிகாரம் கிடையாது. உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருக்கிற அதிகாரமோ நிரந்தரமான அதிகாரம். இட் இஸ் an unchanging authority that is given by God. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் தற்காலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பிட்ட காலத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அங்க சொல்லப்பட்டிருக்கு 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதம் என்று சொல்லி நீங்கள் கணக்கு பார்க்கும் பொழுது it is 3.5 years, approximately 3.5 years, 3.5 ஆண்டுகள் மட்டும்தான் இதற்கு அந்த சர்வ அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபுல் அத்தாரிட்டியில அவன் ஆளுகை செய்வான். ஆனா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அப்படி ஆளுகை செய்வான் என்று அல்ல. பூமியின் தளத்துல இருக்கிறவர்கள் மேல அந்த முழு அதிகாரம் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம 3.5 ஆண்டுகள் மட்டும்தான் அவனுக்கு அந்த அதிகாரம் நிலைத்திருக்கும். சரி, ஏன் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு? ஏன் அந்த அதிகாரத்தை கொண்டு அவன்
பரிசுத்தவான்களோடு யுத்தம் செய்யவும் அவர்களை ஜெயிக்கும்படியும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்களை ஏன் ஆண்டவரை நீங்க விட்டு விடுறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பரிசுத்தவான்கள் என்று சொல்லும்போது இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தவான்களா, இது ஒரு question mark நமக்கு இருக்கு. அந்த இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தவான்களா அல்லது இஸ்ரவேல் ஜனங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இது அந்த காலகட்டத்துல தங்களை இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய கிரியைகளினாலையும் அவனுடைய ஆளுகையினாலும் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் மீது ஜெயம் கொள்ள அவனுக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, சாத்தானும் அவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறவர்களும் காலகாலமா யூதர்களை அழிக்க வேண்டும் என்று தான் தேடிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே தானியேலின் புஸ்தகத்துக்கு நம்ம போவோம் என்று சொன்னால் அங்கே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அந்தி கிறிஸ்துவ பொலிட்டிக்கல் லீடர், இவன் ஒரு வல்லமையுள்ள ஒரு தலைவன். இவன் என்ன செய்கிறான், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை எதுக்காக பயன்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, தானியேல் 11:40-42 வரைக்கும் வாசிக்கலாம். முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா அவனோட முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான். எகிப்து தேசம் தப்புவதில்லை. ஓகே, சிங்காரமான தேசம், வாட் இஸ் தட் லேண்ட்? அதுதான் இஸ்ரவேல் தேசம். சோ இஸ்ரவேல் மீது அவன் வருவான். அது மட்டுமல்ல, ஏதோம், மோவாப், அம்மோன் புத்திரர், எகிப்து யாருமே அவன் கைக்கு தப்பி போக மாட்டார்கள். அவர்கள் எல்லாருமே அவனுடைய ஆளுகைக்கு கீழே வருவாங்கன்னு சொல்லி இதை பார்க்கும்போது பிரதானமா பார்த்தீங்கன்னா, this belongs to the Middle Eastern region. இதில் அநேக சொல்லப்படுகிற தேசங்கள் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட பெயர்கள் தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னமும் இவைகள் அந்த மிடில் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு உரியவைகளாய்த்தான் இருக்கிறது. ஸோ வேதாகமம் மிக தெளிவாக எங்கே எப்பொழுது எப்படி காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி நமக்கு மிக திட்டமும் தெளிவுமாக சொல்லி கொடுக்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஆகவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் ஜாதிகளின் மீது அதிகாரம் பெற்றிருப்பான். he will have the power and the authority. ஆனா தானியேல் 9:27 அங்க சொல்லப்பட்டிருக்குது, உடன்படிக்கையை மீறுவான். மீறினதுக்கு அப்புறம் தான் அவங்கள அந்த தேசத்தை மேற்கொள்வான், இஸ்ரவேல் தேசத்தை. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவன் உடன்படிக்கை பண்ணியிருப்பான். அவங்களுடைய ரட்சகனை போல தன்னை காண்பித்திருப்பான். ஒரு காலகட்டம் வரும்போது அந்த ட்ரீட்டியை பிரேக் பண்ணிடுவான். அவங்களோட பண்ண உடன்படிக்கையை, ஒப்பந்தத்தை அவன் முறித்து போடுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், ஒப்பந்தங்களை முறிப்பது அவனுடைய தன்மையா இருக்கிறது. தேவனை பொறுத்த வரையிலும் God is a God who never breaks covenants. அவர் ஒரு முறை வாக்குத்தத்தம் செய்து விட்டாரானால், தன்னுடைய பரிசுத்தத்தின் பேர்ல ஆணையிட்டார் என்று சொன்னால் ஒரு போதும் மனம் மாறவும் மாட்டார், செய்யாமல் இருக்கவும் மாட்டார். சொன்னதை செய்கிற தேவன் அவர். பட் ஆன்டி கிரைஸ்டுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவன் தேவன் என்று தன்னை சொல்லிக் கொண்டாலும் அவன் தேவனுக்கு எதிர்மறையான தன்மைகளையே உடையவனாயிருக்கிறான். அவன் என்ன செய்வான்னா, ஒன் ட்ரீட்டி ஆஃப்டர் தி அதர், யாரோடலாம் உடன்படிக்கை பண்றானோ எல்லாத்தையும் முறிச்சு தான் அந்த அதிகாரத்தை அவன் பெருக பண்ணுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ப பண்ணி அவர்களை கவிழ்த்து போடுகிறவன். தேவனுடைய அதிகாரமும் வல்லமையும் எங்க இருந்தாலும் அதுல நீதி இருக்கும், அதுல உண்மை இருக்கும், அதுல நியாயம் இருக்கும், பரிசுத்தம் இருக்கும். ஆனா சாத்தானுடைய வல்லமையில இது எதுவுமே இருக்காது. சாத்தான் பயன்படுத்துகிற அதிகாரத்திலும் வல்லமையிலும் இது எதுவுமே நீங்க கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அவன் யாரா இருப்பான் என்று சொன்னால், முழு அதிகாரத்தோடும் ஜனங்கள் மீது ஆளுகை செய்கிறவனாய், தேவனாலேயே அந்த அதிகாரத்தை பெற்று ஆளுகை செய்கிறவனாய் இருப்பான். எதுக்காக ஆண்டவர் இந்த அதிகாரம் கொடுப்பாரு? எருசலேமுக்கு விரோதமாய், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அவன் எழும்ப வேண்டும். ஏனென்றால் அப்படி எழும்பும் போதுதான் அக்கிரமம் நிறைவுக்கு வரும். நிறைவுக்கு வந்தா தான் ஆண்டவர் எழும்பி தன் ஜனத்திற்காக, தன் பரிசுத்த தேசத்திற்காக, தான் தெரிந்து கொண்ட ஜனத்திற்காக அவர் போராடி
அவர்களுக்காக யுத்தத்திலே வெற்றியை பெற்று தர முடியும். நிரந்தரமாக அந்தி கிறிஸ்து அது நிமித்தமாய் அழிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, ஆறாவதாக நாம் பார்க்க போகிறது, தி ஆன்டி கிரைஸ்ட் வில் கண்ட்ரோல் தி வேர்ல்ட்ஸ் எக்கானமி. உலகம் அனைத்தினுடைய பொருளாதாரத்தையும் இவன் கட்டுப்படுத்துவான், கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நம்ப விரும்புகிறீங்களோ இல்லையோ, நம்ம இந்த காலகட்டத்துக்குள்ளே வெகு சீக்கிரமாய் வந்து கொண்டு இருக்கிறோம். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. ஓகே, இப்போ நம்ம பல காலத்துக்கு நம்ம என்ன நம்பணும் அப்படின்னா, அந்தி கிறிஸ்து எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி தான் இப்படி அந்த அடிமைத்தனத்துக்கு கீழே கொண்டு வருவான். அவனுடைய முத்திரையை தலையிலையோ கையிலோ குத்திக்கலைன்னா நம்மளால வாங்க முடியாது, விற்க முடியாது. ஆகவே எல்லாரும் வேற வழி இல்லாம அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு ஃபோர்ஸபிள் சிச்சுவேஷன் என்று நினைத்தோம். ஆனா கடந்த சில ஆண்டுகள்லயே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வர்த்தகம் இன்றைக்கு அதிகமாக இட் ஹஸ் பிகம் ஆன்லைன். நீங்கள் சாதாரண ஒரு காய்கறி கடைக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கூட பரவாயில்ல, சேஞ்ச் இல்லையா, எனக்கு கூகுள் பேல கொடுங்கன்னு சொல்லி அவங்க நம்பரை கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்பரை கொடுத்தீங்கன்னா மணி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம யோசித்தோம் அவன் என்னமோ நம்மளை கட்டாயப்படுத்தி இதை செய்ய வைக்க போறான்ட்டு. ஆனா இன்றைக்கு the world is completely prepared for the entry of Antichrist. எதுவா இருந்தாலும் ஆன்லைன் 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 என்று சொல்லி இன்றைக்கு மனிதனை அதிகமாக டெக்னாலஜி ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது. அப்போ யோசித்து பாருங்க, சிறியோர் பெரியோர், சரி சிறியவர்கள் தான் வர்த்தகம் பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தா கூட இன்னைக்கு அவங்களுடைய எஜுகேஷன் கூட அந்த ஆன்லைன் டெக்னாலஜி மூலமாக ஆளுகை செய்யப்பட ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பியாண்ட் அவர் வைல்டஸ்ட் இமேஜினேஷன்ஸ், நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிசாசு அந்த டெக்னாலஜியின் மூலமாக நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டான். அதான் நான் சொன்னேன், ஏற்கனவே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி உலகத்துல இருக்கு. அந்த ஆவி உலகத்துல இருக்கிறதுனால இன்றைக்கு அந்த ஆவியினுடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையை பாதிக்க நாம் காண ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சீக்கிரமாக இதன் மூலமாய் ஆளுகை செய்கிற அந்தி கிறிஸ்து என்பவன் வெளிப்படத்தான் போகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, all kinds of மீடியா எல்லாமே அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த கள்ள தீர்க்கதரிசியாகத்தான் மாறப்போகிறது. ஏனென்றால் இவர்கள் தான் அவனுக்கு வல்லமை கொடுப்பார்கள். அப்ப யோசித்து பாருங்க, இன்னைக்கு சாத்தான் என்பவன் தன்னுடைய ஒரு ஏஜென்ட்டை உலகத்துல அனுப்ப போறான். ஆனா அவனுடைய ஆவி இன்றைக்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. we believe what the media tells us to believe. ஆனால் அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நேர் எதிர்மறையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி கிளாஷ் வரும்போது எதை நம்புறதுன்னு தெரியாம பல நேரத்துல மக்கள் இன்றைக்கு குழப்பத்திற்குள் போய் கொண்டிருக்கிறார்கள். மனுஷனுக்கு இன்றைக்கு வாழ்வே ஒரு பெரிய குழப்பமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாவற்றுக்கும் காரணம் என்ன என்று சொன்னால், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி ஏற்கனவே இந்த உலகத்திலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சரி, let's go to the 7th point. 7வது பாயிண்ட்டுக்கு நம்ம போக போறோம். The Antichrist will be a deceiver. அந்தி கிறிஸ்து என்பவன் வஞ்சிக்கிறவனாய் இருப்பான். வாசிக்கலாம் தானியேல் 8:23-25 வரை. அவர்களுடைய ராஜ்ய பாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுய பலத்தினால் அல்ல. அவன் அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும்
அவன் கையினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். ஓகே, நான் ஏற்கனவே உங்களுக்கு அவன் அந்த தேவன் என்று தன்னை சொல்லிக் கொள்வான், ஆலயத்தை அவன் அசுசிப்படுத்துவான் என்று சொல்லும்போது நான் சொன்னேன், எப்படி செய்வான்னா வஞ்சகத்தினாலே செய்வான். அவன் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். நான் தான் தேவன் என்று சொல்லத்தக்கதாக அற்புதங்களை செய்வான், பலத்த கிரியைகளை செய்வான், பெரிய பேச்ச பேசுவான். பேசின உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், அவனை நம்பி ஒருவேளை இவன் தேவனுடைய பிரதிநிதி தான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவன் பேசுவான் என்று நான் சொன்னேன். அவனுடைய வஞ்சனைகள் தான் ஜனங்களை மோசம் போக்கி அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, அந்த வஞ்சனைகளை பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். வஞ்சனை என்பது சத்தியத்திலிருந்து வெகு தூரத்துல இல்ல. பிசாசனுடைய வஞ்சகம் எப்படி இருக்குதுன்னா, சத்தியத்தோடு இணைந்து போகிற மாதிரியே தோன்றும். சத்தியத்திற்கும் அந்த பிசாசனுடைய வஞ்சகத்துக்கும் நம்ம அப்படியே ஒரு பேரலல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ரெண்டும் சேர்ந்தே வரும். ஆனா எங்கேயோ ஒரு ஸ்லைட் டிவியேஷன், அந்த ஸ்லைட் டிவியேஷன்ல தான் அந்த வஞ்சனை என்பது உள்ளே நுழையும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாத்தானோ வஞ்சனையை சத்தியத்திலே எளிதாக இப்படியாகத்தான் கொண்டு வருவான். மனிதனுடைய சிந்தைக்கு எட்டாத அளவுக்கும், அவன் மனிதன் காண முடியாத அளவுக்கும் அது மிக சிறிய வஞ்சனையா இருக்கும். ஆனா அந்த ஒரு சிறிய வஞ்சனைக்கு இடம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு நம்முடைய ஆவிக்குரிய பாதை. மாறி போய் கடைசியில் ஆண்டவர்கிட்ட போய் சேர்றதுக்கு பதில வேற இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்ந்துரும். அந்த ஆவி இன்றைக்கு உலகத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்துல சகல விதத்திலும் மனுஷரை வஞ்சிப்பதற்கு அந்த ஆவி ஏற்கனவே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, அந்த ஆவியின் கிரியையே இவ்வளவு வஞ்சனையை உலகத்துல கொண்டு வந்தா, உண்மையாகவே வஞ்சிக்கிற அவனே வந்துவிட்டால் நீங்கள் சத்தியத்தை காண முடியாத அளவுக்கு போய்விடுவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, ஏன் ஆண்டவர் இந்த வஞ்சனைகளை உலகத்துல அனுமதிக்கிறார்? ஏன் மக்களை இந்த வஞ்சனையிலிருந்து பாதுகாக்க கூடாத ஆண்டவர் அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு பதில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-12 வசனங்கள் வரையிலும். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஓகே, ஆண்டவர் தெளிவா ஏற்கனவே என்ன செஞ்சிட்டார்னா சத்தியத்தை வெளிப்படுத்திட்டார். சத்தியத்தை வெளிப்படுத்தி இருந்தும் மனுஷன் அந்த சத்தியத்தை அங்கீகரிக்கவில்லை. அங்கதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த சத்தியத்தை நீங்கள் அங்கீகரிப்பது மிக மிக அவசியம். அங்கீகரிக்காமல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ அங்கீகரிக்காம போனதுனால உள்ளத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, சத்தியத்தின் மேல் பிரியம் இல்லாமல் அநீதியின் மேல் பிரியம் அதிகரிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சத்தியத்தின் மேல அன்பு இருந்தா அநீதியின் மேல் அன்பு இருக்காது. அநீதியின் மேல் அன்பு இருக்கிற வரைக்கும் சத்தியத்தின் மேல் அன்பு என்பது இருக்கவே இருக்காது. சோ அந்த சத்தியத்தை அவர்கள் விசுவாசிக்காமலும் அங்கீகரிக்காமலும் போனபடினால தேவன் என்ன செய்தாரா, ஆக்கினைக்குள் ஆக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ள அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பனா கொடுத்தத சத்தியத்தை அவங்க எடுத்து அங்கீகரிக்கல, பயன்படுத்தல. இப்ப என்ன செஞ்சிட்டாரு, இருதயத்தை அந்த வஞ்சனைக்கு ஒப்பு கொடுத்து அநீதியின் மேல் அவர்களை பிரியமாயிருக்க செய்தார். இது என்ன செய்யும்னா, அல்டிமேட்லி இட் will lead them to the destruction. அந்த அழிவுக்கு நேராக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்படியாக அவர்களை நடத்தி செல்லும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினர் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு,
கடைசி நாட்கள்ல காலம் எப்படி இருக்கும்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ஆரோக்கியமான உபதேசம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் ஏதாவது தேவையில்லாத காரியத்தை அந்த இடத்துல சொல்லி அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க முடியாதபடிக்கு பிசாசு அவங்க காதுகளை அடிச்சு கொண்டு இருக்கிறான். ஆனா அதே நேரத்துல ஆரோக்கியமற்ற உபதேசம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் திரளாய் சேர்ந்து, ஐயோ இது நல்லா இருக்கு, காதுக்கு நல்லா இருக்கு, இட்ஸ் நைஸ் டு லிசன் டு, இட்ஸ் நைஸ் டு ஹியர். காரணம் என்ன? அந்த சத்திய வார்த்தையா இருந்தா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷத்தை அந்த வார்த்தை கொடுத்தா, இன்னொரு பக்கம் என் இருதயத்தை வெட்ட வேண்டியது தேவனுடைய வார்த்தையின் பொறுப்பா இருக்கிறது. என் இருதயத்தில் இருக்கிற அழுக்கற பாவமர என்னை கழுவி சுத்திகரிக்கிறது தேவனுடைய வார்த்தையினுடைய வேலையா இருக்கிறது. தேவன் சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்க, அந்த சத்தியத்தின் மேல் பிரியமாயிருந்து சத்தியத்தை சத்தியமாய் எனக்கு போதிக்கிறவர்களை என்னை சுற்றிலும் நான் வைத்திருக்கிறேனா, அல்லது என் செவிகளுக்கு விருப்பமாய் இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளை பேசுகிறவர்களை என்னை சுற்றிலும் நான் சேர்த்து வைத்திருக்கிறேனா? இன்றைக்கு இதுதான் உங்களுடைய வாழ்வையும் சாவையும் தீர்மானிக்கும். நான் சொல்வது ஆவிக்குரிய வாழ்வோ சாவோ இதனாலே தீர்மானிக்கப்படும். பிரியமானவர்களே, அந்தி கிறிஸ்து என்பவன் முற்றிலுமாய் வஞ்சிக்கிறவனாயிருக்கிறான். இப்பொழுதே சத்தியம் உலகத்துல இருக்கும் பொழுது நம்ம அதுக்கு செவி கொடுத்துட்டோம்னா அவனுடைய ஆளுகைக்கு கீழே ஒருபோதும் விடப்படாமல் நாம் அந்த ஆளுகையிலிருந்து தப்புவிக்கப்படுவோம். எட்டாவதாக, அந்தி கிறிஸ்து என்பவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இவனுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கடைசியில எங்க வருவான்னா, உலகத்தின் சேனைகள் எல்லாவற்றையும் தனக்கு பின் செல்ல செய்து அதை கூட்டிக் கொண்டு கிறிஸ்துவனுடைய சேனையோடு யுத்தம் செய்ய புறப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 19:19. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். பூமியின் ராஜாக்கள் 10 ராஜாக்கள் சொன்னோம். அவங்க அவங்களுடைய அதிகாரத்தை அவனுக்கு முழுமையா கொடுத்திருப்பாங்க. கொடுத்ததுனாலதான் இவன் அந்த சர்வ அதிகாரியாக அங்கே ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவனுக்கு கிடைக்கும்னு சொன்னோம். அப்போ அவங்கள கொண்டு இவன் என்ன செய்வான்னா, எல்லா பூமியின் சேனைகளையும் கூட்டி சேர்ப்பான். சேர்த்துட்டு அவனுடைய அக்கிரமத்தின் நிறைவின் நிறைவாக கடைசியா நேரடியா கிறிஸ்துவோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் செய்வதற்கு அவன் எழுந்து வருவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா நமக்கு தெரியும், கிறிஸ்துவோடும் அவருடைய சேனைகளோடும் யுத்தம் செய்ய இவன் எழுந்து வரும்பொழுது வெற்றி கிறிஸ்துவனுடையதாய் நம்முடையதாய் இருக்கும். அவன் மேற்கொள்ள முடியாது. அவனுடைய அதிகாரம் முடிவுக்கு வந்துவிட்டபடியினால் இனி அவனுடைய காரியம் வாய்க்காது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக 9th point, his final destiny is in the lake of fire. அவனுடைய முடிவு அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 19:20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். ஓகே, அல்டிமேட்லி the victory belongs to the Lord. அவனுடைய ultimate destruction comes at the hands of the Lord. கைகளினாலே அல்ல என்று சொல்லி நாம் பார்த்தோம். வாசிக்கலாம், தானியேல் 8:25. அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். ஓகே, இப்போ நம்ம வாசித்தோம், எருசலேமுக்கு விரோதமா சேனைகளுக்கு விரோதமா வர்றான். ஆனா வரும்பொழுது தேவன் அவனோட கூட எதிர்த்து போராடுவார். நாட் த்ரூ ஹியூமன் பவர் பட் த்ரூ த பவர் ஆஃப் ஹிஸ் கமிங். அவருடைய வருகையின் வல்லமையினாலே அவர் நேரடியா வெளிப்பட்டு மகிமையின் பிரசன்னமாகுதலின் வல்லமையினாலே அழித்து போடுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அந்தி கிறிஸ்துவோடைய டிஸ்ட்ரக்ஷன், அவனுடைய ஃபைனல் டிஸ்ட்ரக்ஷன் இஸ் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எந்த
ஆண்டவரை, எந்த ரட்சகரை அவன் மாற்றி அமைத்து நான் அந்த இடத்துல வந்து உட்கார்வேன் வந்தானோ அவருடைய கைகளினாலேயே அவனுடைய அழிவு வரும். அந்த அழிவுல உங்களுக்கும் எனக்கும் பங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதே கிறிஸ்துவை அண்டிக் கொண்டு இருப்பது நலம். கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னால், கிறிஸ்து தம்முடைய சகல வல்லமையோடும் அதிகாரத்தோடும் வரும் பொழுது அவரோடு கூட வந்து வஞ்சிக்கிற ஆவிகளினாலே உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கெடுத்து போட்டவனை நாம் அழித்து போடும் பாக்கியத்தை தேவன் கொடுப்பார். ஒன்றும் இல்லை, இந்த COVID-19 நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாம் யோசித்து பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த பொல்லாதவன். அவன் நிமித்தமாகத்தான் தேவன் இது எல்லாவற்றையும் பூமியிலே அனுமதிக்க வேண்டியதா இருக்கிறது. அவன் நிமித்தமாகத்தான் இந்த நியாய தீர்ப்புகள் பூமியை சந்திக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரே ஒரு வழியில அவனை பழி வாங்கணும், பழி தீர்க்கணும்னா இன்றைக்கு கிறிஸ்துவ நீங்களும் நானும் அண்டிக்கொண்டு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்ம வாழ்வோம்னா, அவர் வெளிப்படும் போது அவரோடு கூட நாமும் வெளிப்பட்டு அந்த கேட்டின் மகனை அழித்து போடும் வல்லமையை பெற்றிருப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து சகல அதிகாரத்தோடும் வல்லமையோடும் வந்து தன்னுடைய பரிசுத்தவான்களோடு வந்து அந்த வஞ்சகனை நிரந்தரமாக அழித்து ராஜ்யத்தையும் வல்லமையும் கனத்தையும் என்றென்றைக்கும் பிதாவுக்கு உரியதாய் அவர் திரும்ப கொடுக்க போகிறார். இப்பொழுது நாம் ஜெபிக்கிறோம், ராஜ்யமும் வல்லமையும் கனமும் என்றென்றைக்கும் உமக்கே உரியது என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அதை உரியதாக மாற்றும் பொறுப்பும் கிறிஸ்துவோடு கூட இணைந்து நம்மீது இருக்கிறது. இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அந்த அதிகாரமும் வல்லமையும் ராஜ்யமும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் திருப்பப்படுவதற்கு நாம் அவரோடு கூட நிலை நிற்க முடியும். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்பா ஹல்லேலூயா. உம்மை அறிந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே, வஞ்சனைகளிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க அப்பா. சத்தியத்தை அறிகிற அறிவை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த சத்தியத்தின் மேல் பசி தாகமாய் வாஞ்சையாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய நீதியை, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறதே. ஆண்டவரே, அநேக நாட்களாக பலவிதமான ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை பின்தொடர்ந்து ஓடி இருக்கலாம். இன்னைக்கு நாங்க ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்காகவும் உம்முடைய நீதிக்காகவும் உம்மை பின்தொடர்ந்து ஓடுகிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. வேற எதற்காகவும் அல்ல, உம்முடைய ராஜ்யத்தின் நீதியை தரித்து கொள்ள எங்களை ஓட செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. முற்றிலுமா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே எங்களை உம்முடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு சபையாய் நிலைநிறுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென். ஆமென்.